நாம் எல்லாம் பணத்துக்காக வேலை செய்கிறோம். ஆனால் அந்த பணத்தை யார் உருவாக்குகிறார்கள் தெரியுமா? நம் கையில் இருக்கிற நோட்டுகள் சிலருக்கு சாதாரண காகிதம், ஆனால் சிலருக்கு உலகம் முழுக்க ஆட்சி செய்யும் ஆயுதம். இது ஒரு கதை. ஒரு நாட்டின் நாணயத்தை உலக நாணயமாக மாற்றி பசுமையான காகிதத்தை கொண்டு குண்டுகளையும் ஒப்பந்தங்களையும் ஆட்சியும் கட்டுப்படுத்திய அமெரிக்காவின் கதை. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலகம் முழுக்க நாணயங்களும் பொருளாதாரங்களும் சிதைந்திருந்தன. அந்த நேரத்தில் அமெரிக்கா மட்டும் நாணய சுரபி போல இருந்தது. தங்கத்தின் அடிப்படையில் டாலர் இருந்தது. 1944 பிரிட்டன் உட்ஸ் ஒப்பந்தம். இதுவே உலக நாணய வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனை. அந்த ஒப்பந்தத்தில் எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்டார்கள், அமெரிக்கா டாலரே உலகத்தின் பொது நாணயமாக இருக்கட்டும் என்று. ஏனெனில் அமெரிக்கா தங்கத்துக்குண்டான உறுதியை அளித்திருந்தது. 1971 அதிபர் நிக்சன் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தார். அமெரிக்கா இனிமேல் தங்கத்துக்கு டாலரை கட்டுப்படுத்த முடியாது என. இதுவே பெட்ரோ டாலர் சிஸ்டம் ஆரம்பிக்க மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. அமெரிக்கா சவுதி அரேபியாவுடனான ஒரு ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டது. அந்த ரகசிய ஒப்பந்தம் என்னவென்றால், உங்கள் எண்ணெயை உலகம் முழுக்க விற்க வேண்டும் என்றால் அமெரிக்கா டாலரில் தான் விற்க வேண்டும் என்று. அந்த ஒரு ஒப்பந்தத்தில் தான் அமெரிக்கா உலகத்தின் அதிபதியாக மாறினது. இப்போது உலகம் முழுக்க உள்ள நாடுகள் தங்களது சொந்த நாணயத்தை கைவிட்டு அமெரிக்கா டாலருக்காக வேலை செய்கிறது. நம் இந்தியா கூட உணவுக்கும் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் பணம் இல்லை என்று சொல்கிறதே தவிர, அமெரிக்கா பங்குச்சந்தை கீழே விழுந்தா நமது ரிசர்வ் வங்கி டாலருக்கான சேவையை செய்யும். இது ஒரு நாணயத்தின் அதிகாரம் மட்டுமில்ல, இது ஒரு நாடு உலகத்தை அடிமையாக்கிய மிக முக்கியமான மானிப்புலேஷன். நாம் பணத்துக்காக வாழ்கிறோம், ஆனால் பணம் யாருக்கு வேலை செய்கிறது? ஒரு நாடு நாணயத்தை ஆயுதமாக மாற செய்தால் இது எல்லா பொருட்களுக்கும் மேலானது. இதுதான் அமெரிக்காவின் டாலரின் ஆட்சி. உலகம் அதிலிருந்து விழிக்கும் போதுதான் உண்மையான சுதந்திரம் வரப்போகிறது.